ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கேஜி வஞ்சிர மீன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு இப்போ நம்ம மசாலா தடவுறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதில் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 1/2 ஸ்பூன் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதோட சால்ட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, சால்ட் பவுடர். அதையும் ஆட் பண்ணுறோம். அதோட கார்ன்ஃப்ளவர் தாங்க இன்னைக்கு கொஞ்சம் அந்த பாண்டிங்காக யூஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான இது ஃபுல்லுமே எடுத்தாச்சுங்க. நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/2 கப்புங்க. இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போதும். ரொம்ப வந்து தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. நல்லா கெட்டியாக அந்த ஃபிஷ் ஃப்ரையில் மசாலா படுற அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஆட் பண்ணுறேங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா மசாலாவும் போட்டு நல்லா இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் மீன் மேலே அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவை மீன் மேலே நல்லா தடவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம தடவி எடுத்துகிட்டு பார்க்கலாமா? இப்படி ஒவ்வொரு மீன்லேயும் படுற மாதிரி நல்லா மசாலாவில் தடவி எடுத்துக்கணுங்க. இப்படி தடவி எடுத்து எல்லா மீனையும் தடவி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், எல்லா மீனுக்கும் மசாலா தடவி வச்சுருக்கேங்க. இதை நம்ம 1 ஹவர் வந்து நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. மீன் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் நான் ஊற்றிருக்கேங்க. நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டங்க. தேவையான ஃப்ரைக்கு தேவையான ஆயில் நான் ஊற்றி இப்போ மீனை வந்து ஃப்ரை பண்ணி போட வேண்டியதான். நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாலே மீனுக்கு மசாலா போட்டு நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. நல்லா இது டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. மீன் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய வஞ்சிரம் இல்லைங்க, மீடியம் சைஸ் வஞ்சிரம் தான். நான் 3 மீன் போட்டுக்கிட்டேன். இது நல்லா வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். வெந்துருச்சுங்க. நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக திருப்ப வருது. மசாலாலாம் நல்லா பிடிச்சி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரை இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு நாள் என் மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பக்கமும் வெந்துருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு மீன். போதுங்க இந்த அளவுக்கு. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ஆகணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போடலாம். பட் இது நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால் நான் எடுத்தாச்சு. ஃப்ரை ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே.